நம்ம மத்தியில இந்த நாளில் வீடூர்ல இருந்து மகள் கிறிஸ்டினா ராபர்ட் அவர்களும் அவங்க அன்பான கணவர் ராபர்ட் பிரதர் அவர்களும் அவங்களோட 5 பிள்ளைகளும் கூட கிறிஸ்டினா 6 பிள்ளைகளும் கிறிஸ்டினா ராபர்ட்டோட தம்பி வின்சென்ட் தம்பி அவர்களும் நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. 6 பிள்ளைகள். கொஞ்சம் மேத்ஸ்ல கொஞ்சம் கம்மி நானு. Praise God. ஹல்லேலூயா. NJPH குடும்பத்துல ஒரு அங்கத்தினராக நம்ம கூட இருந்த ஒரு நபர் நம்ம மத்தியில இந்த நாள்ல இல்ல. அன்பான தகப்பன், அருமையான தகப்பன், அவங்களோட மூத்த மகள் தான் கிறிஸ்டினா ராபர்ட் அவர்கள். இந்த அருமையான தகப்பனார் தேவனோட வீட்டுக்குள்ள பிரவேசித்திருக்கிறாரு. அதற்கு நம்ம முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான அருமையான தகப்பனாகிய தகப்பனார் ரத்தினம் பாக்கியநாதன் அவர்களை ஆண்டவர் தம்முடைய இளைப்பாறுதலை கொடுத்து அவரை தம்மோட ராஜ்யத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லோருமே NJPH சார்பில் இந்த நாளில் பிரார்த்தனை செய்வோம். அவருடைய குடும்பத்துக்கு, அவரோட குடும்பத்துல சார்ந்த பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் இது மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஆறுதல் செய்வாராக என்று நாம் தேவன்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அவரால் மட்டும்தான் ஆறுதல் கொடுக்க முடியும். இந்த சோகமான, துயரமான, துக்கமான விஷயத்திலிருந்து மேற்கொள்ளும் வல்லமை அந்த பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று இறைவன் கிட்ட ரெவரண்ட் டாக்டர் ஆகிய நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தாயும் இல்லை, இப்ப இருந்த தகப்பனும் இல்லை. இந்த தாய் தகப்பனை இழந்து போன இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் ஏசப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ள போறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனார் ரத்தினம் பாக்கியநாதன் அவர்கள் என்னை சந்திக்க ஒரு 3 வருஷத்துக்கு ஏறக்குறைய ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னை சந்திக்கிறாரு. அவருக்கு வயது 75. இப்போ அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து சந்திக்கிறக்குள்ளும் அவரோட மனநிலைமை எப்படி இருந்ததுன்றது இந்த நாள்ல நான் தெரியப்படுத்தணும். அவருக்கு 8 பிள்ளைகள், 2 குழந்தையிலே இறந்து போயிடுறாங்க. மீதி உள்ள 6 பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள். அதுல மூத்த மகள் தான் கிறிஸ்டினா ராபர்ட் அவர்கள். அவர் என்னை வந்து சந்திக்கிறக்குள்ளும் டெலிவரன்ஸ் ப்ரேயர்ல வரக்குள்ளும் அவரு ஏப்ரல் மாசம் பேட்டரி வச்சிருந்தார். ஹார்ட்ல ஒரு பேட்டரி வச்சிருந்தாரு. அவரு சந்திக்கிற தருணம் 2023 ஜூலை மாசத்துல அவர் என்னை வந்து சந்திக்கிறாரு. அப்போ அந்த டைம்ல வந்து அவருக்கு டயபெட்டிஸ் இருந்ததுனால காலெல்லாம் புண்ணு வீக்கமா இருந்தது. ரத்த காயம், ரத்தமும் சீவோ அது ஒழுவிட்டு இருந்தது. அப்படி அந்த ஆறாத காயங்கள். அப்படிப்பட்ட நிலைமையில அவர் வந்து தன்னோட வாழ்க்கைய அவரு ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ணிட்டார். இனி நான் வந்து இருக்குவனோ இல்லையோன்ற தெரியாது அவருக்கு. அவர் ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு நொடிக்கு நொடி அவர் வந்து பயத்திலேயே வாழ ஆரம்பித்தாரு. மனுஷங்களை பார்த்தா பயம், சாப்பாடு பார்த்தா பயம், ஏதாவது ஒரு விஷயத்துல என்னோட மரணம் சந்திச்சிடுமோன்ற ஒரு
பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்த அந்த தகப்பனார் என்னை வந்து சந்திக்கிறாரு. அவருக்கு ஆறுதலான வார்த்தை, தைரியமான வார்த்தை கொண்டு பேசி அவருக்கு டெலிவரன்ஸ் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அவரோட டெஸ்டிமனி நம்ம சேனல்ல இருக்கு, அது நீங்க போய் பார்த்துக்கங்க. அவரு கடைசியாக வந்தது 2025 18ஆம் தேதி செப்டம்பர் என்னை வந்து அவர் சந்திக்கிறாரு. இந்த 3 வருஷ காலத்துல அவர் வந்து அதிகமாக NJPH மினிஸ்ட்ரிக்கு தான் வந்து போயிருக்கிறாரு. அவருக்கு வேற எந்த இடத்துல போறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அவரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எந்த இடத்துல பலமுறை அவர் வந்திருக்கிறாரு. NJPH ஆலயத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த இடத்துல டெலிவரன்ஸுக்காக வந்திருக்கிறாரு. அவரோட கடைசி வார்த்தைகள் செப்டம்பர் 18ஆம் தேதி 2025 வருஷத்துல, போன வருஷம், அவரோட சாட்சி நம்ம சேனல்ல இருக்கு. அந்த லிங்க் இதுல ஷேர் பண்றோம். அதே நேரத்துல ஆலயத்துக்கு அதே மாசத்துல 28ஆம் தேதி செப்டம்பர் அவர் வராரு. தன்னோட மகள் பக்கத்துல நின்று அவர் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வராரு. கண்ணீரோட பாரத்தோட தான் வராரு. அந்த சாட்சி வந்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்ற ஒரு தலைப்புல நான் பேசியிருப்பேன். அந்த லிங்க் இதுல ஷேர் பண்றேன். அந்த சாட்சி வந்து லைவ்ல இருக்கும். அந்த லிங்க் நாங்க இதுல ஷேர் பண்றோம். இன்னைக்கு வந்து எங்கள் அப்பாவை பற்றி நான் சாட்சி சொல்ல வந்திருக்கேன். அப்பாவுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு. போன வருஷம் அக்டோபர் மாதம் வந்து அவருக்கு வந்து கால் வந்து அடிபட்டு புண்ணாயிடுச்சு, ஒரு விரல் மட்டும். அப்போ அவர் 2 மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் போனார். ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பார். அப்போ ஒரு டிசம்பர் மாதம் போல் நான் டாக்டர் சுமிதா அவங்கள்ட்ட நான் சொன்னேன். அவங்க வந்து ஹோலி ஆயில் வந்து ப்ரே பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அதை பூசினோடனே அவருக்கு நல்லாயிடுச்சு. அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி அவருக்கு வந்து அதே காலில் அடிபட்டு 3 இடத்துல வந்து கால் வந்து புண்ணாயிடுச்சு. அப்போ வந்து கால் வீங்கிடுச்சு, கருப்பாயிடுச்சு வேற. அப்புறம் வலி வேற, தூங்க முடியாமல் அவருக்கு கால் அப்படியே சுருக்குன்னு இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து திருப்பி டாக்டர் சுமிதா அவங்கள்ட்ட வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சேன். அப்போ சிஸ்டர் வந்து படம் பிடிச்சி அனுப்பின அவரோட காலை. அப்போ சிஸ்டர் டாக்டர் வந்து அவங்க வந்து காலை வந்து தொட்டு அந்த ஃபோனில் வந்து ப்ரே பண்ணி அந்த காலை வந்து அவங்களுக்கு சோறு கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் பரம்பரையில் வந்து ரொம்ப பேருக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் இருக்குது. அதனால கால் எடுத்துருக்காங்க, இறந்தும் போயிருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த ஆபத்தெல்லாம் வராமல் ஆண்டவர் வந்து சோறு கொடுத்து அவர் வந்து இவ்வளோ தூரம் நடக்க வச்சுருக்காருன்னா ஆண்டோட கிருபை தான். இன்னொன்று வந்து அவர் 3 வருஷத்துக்கு முன்னே வந்து அவர் ஆட்டில் வந்து பிரச்சனை எழுதி அவர் வெற்றி வச்சுருக்காரு. அந்த வெற்றி வந்து இப்போ இடையில வந்து ஒரு ஒய் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் டாக்டர் சுமிதா அவங்களுக்கு சொன்னோம். அவங்க ப்ரே பண்ணி சொன்னாங்க, ஆண்டவர் வந்து அந்த காரியத்துக்காக வழியை திறந்து கொடுத்துருக்காருமா, அப்பாவை கூட்டி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அவர் வந்து ஆண்டவர் இன்னும் ஆயுஷ் நாங்கள் கூட்டி கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் திருப்பி எங்கள் அப்பா வந்து இந்த இடத்துல வந்து சாட்சியாக நிற்பாருன்னு நன்றி சொல்கிறேன். ஆனால் அப்பா வந்து சொன்னார், போன தடவை என்னால் வந்து, ஆனால் இந்த தடவை நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. ஆனால் இவ்வளோ தூரம் நான் நடந்து வந்திருக்கேன்னா சிஸ்டர் டாக்டர் சுமிதா அவங்களோட ப்ரேயர் தான். நான் வந்து ஆண்டவரோட கிருபை, ஆண்டவர் இறக்கமும் அவரோட கிருபை இருந்ததுனால தான் எங்கள் அப்பா வந்து உயிரோடு இருக்காரு. சிரமப்படாமல் எங்களுக்காக ப்ரே பண்ண சிஸ்டர் டாக்டர் சுமிதா அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் நான் கோடான நன்றி சேர்க்கிறேன். அவருக்கு ஜெபம் பண்றதுக்குள்ளோ, அவர் முதல்ல வந்து ஜெபம் பண்றதுக்குள்ளோ நீதிமொழிகள் 9:11 வசனத்தின்படி, என்னாலே உன் ஆயுள் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை வைத்துதான் வந்து ஜெபம் பண்ண சொன்னாரு தேவ ஆவியானவர். ஒவ்வொரு நாளும் அவர் ஆயுள் நாட்களை கூட்டி கொண்டு வந்தாரு. அவருக்கு முழுமையான நம்பிக்கை NJPH மினிஸ்ட்ரி மேல வந்தது. அவருக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருந்தது. ஏதோ ஒரு சாதிச்ச போல அவருக்கு ஒரு உணர்வு. இன்னும் அதிகமா ஆண்டவர்கிட்ட அவர் நெருங்க ஆரம்பிச்சாரு.
ஸோ இப்படி ஒரு ஜெபம் பண்றக்குள்ளும் ஆண்டவர் இந்த வருஷம் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படி நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அந்த வார்த்தையின்படி எப்படி தகப்பனார் ரத்னம் அவர்களை காப்பாத்தார்னா, போன வருஷம் கொடுத்த வாக்கு தத்தம் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அதுவும் நிறைவேறணும். அதே நேரத்துல இந்த வருஷம் 2026 வருஷத்தின் முதல் மாதத்துல அவரோட நேரம் முடிந்தது. சோ அந்த வார்த்தையின்படி நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அந்த வார்த்தையை தகப்பனார் சொந்தமாக்கிக்கினாரு. அந்த வார்த்தையின்படி தகப்பனாருக்கு நேரடியாக நித்திய ஜீவனுக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு வந்தது. இப்போ இந்த தருணத்துல அவர் ரொம்ப சேஃபா பாதுகாப்பாக நித்திய ஜீவன்ல அவர் இருக்கிறாரு. ஏன் இது சொல்றேன்னாக்கா, அவரை பிசாசுக்கு பலி கொடுக்காதபடி தேவன் முடிவு பண்றாரு. ஏன்னா அவர் என்னென்ன விஷயங்கள் எனக்கு காமிச்சாருனாக்கா, டிசம்பர் மாசம் கிறிஸ்துமஸ் நேரத்துல 2025 மகள் கிறிஸ்டினாவை இதுல பயன்படுத்துறாரு. அவங்கள போய் அவங்க தகப்பனார சந்திக்க வைக்க சொல்றாரு. போய் பாக்குறக்குள்ளும் அவரோட படுக்கையில ஒரு கருநாகம், விஷப்பாம்பு, கருநாகம், அந்த ஸ்னேக் அவரோட படுக்கை கீழே படுத்துட்டு இருக்கு. அது எப்போ வந்ததுன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. அக்டோபர் 1 2025 அன்னைக்குதான் அவரோட பிறந்த நாள். அன்னைக்கே அது பிசாசு டார்கெட் பண்ணி அவரை பலி கொண்டு போகணும், பிசாஸ் தன்னோட வசத்துல அவரை கொண்டு போகணும்ன்றது பிசாசானவன் திட்டம் போட்டு வைத்திருந்தான். ஆனா அந்த திட்டத்தை தேவன் அதை டிஸ்ட்ராய் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றக்குள்ளும் அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து அவரை பாதுகாப்பா சேஃபாக தன்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும்னு அவர் முடிவு பண்ணாரு. அதுதான் நடந்தது. சோ அந்த விஷப்பாம்புக்கு பலியாகாதபடி, சர்பத்துக்கு பலியாகாதபடி அவரை காப்பாத்தி, அதே நேரத்துல அவருக்கு வரப்போற ஒரு கொடூரமான பிளட் கேன்சர்ல இருந்து அவருக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் எல்லா டாக்டர்ஸும் தெரியப்படுத்தின பிறகும் அது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாதபடி, அந்த டெஸ்ட், அந்த சாம்பிளே எடுக்காதபடி தேவன் காப்பாத்தி, இனி வரப்போற எந்த சந்ததிக்கு, அவருக்கு பேர பசங்க 10 பேர பசங்க, எந்த பிள்ளைகளுக்கும் அந்த கொடூரமான நோய் வராதபடி ஆண்டவர் காப்பாத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கும் நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். சோ அவர் வாக்கு தத்தம் பண்ணினது போலவே தேவன் அந்த தகப்பனார நேரடியாக நித்திய ஜீவன் வாசல் அவருக்கு தெரிந்து அவரை கொண்டு போயிருக்கிறாரு. இந்த காரியங்களை நான் பாக்குறக்குள்ளும் இது தேவன் கொடுத்திருக்கிற அந்த கிருபாதார வரங்கள்ல ஆவிகளை பகுத்தறியும் வரும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது உணர முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அவர் ஜனவரி 5 ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. மகள் கிறிஸ்டினா தான் இதெல்லாம் முன்னாடி நின்று எல்லாம் பண்றாங்க. ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 15 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. வீட்டுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. அவரு பலமுறை அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அந்த மகள் இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஆனா பிரீத்திங் எல்லாம் கரெக்டா இருந்தா, சளி எல்லாம் போயிடுச்சுன்னா வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க அப்படின்னு தெரியப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆனா தேவன் அந்த வீட்டுக்குள்ள அனுமதி ஆண்டவர் கொடுக்கல. அப்போ 2 ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்றாங்க. ஸோ கடைசியா செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே 20ஆம் தேதி அவருக்கு ஆன்ஜியோகிராம் ஆப்ரேஷன் நடக்க போகுது. அந்த நாள் முழுக்க ஃபாஸ்டிங்ல தான் நான் இருக்கிறேன், பிள்ளைகளும் ஃபாஸ்டிங்ல தான் இருந்தாங்க. ஸோ அந்த நாள்ல இப்ப இவ்வளவு நேரம் பேசுனது ரெவரண்ட் டாக்டர். ஆனா ஆஸ் அ ஹியூமன் ரொம்ப வீக்கான பலகீனமான ஒரு பெண்
இந்த காரியத்தை தேவ சமூகத்துல நான் பாக்குறது 2 விதத்திலும் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது ரொம்ப எனக்கு மன அழுத்தமும் மன பாரமும் கொண்டு வந்தது. யார்கிட்டயும் நான் ஒரு வாரமா யார்கிட்டயும் பேசலாமா? நிறைய பேர் இவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. யார்கிட்டயும் நான் பேசல, என்னால பேச முடியல. அந்த பாரத்தோட தான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த விசேஷமான ஜெபம் பண்ண முடிஞ்ச பேருக்கு தான் அந்த பாரத்தை என்கிட்ட இருந்து ஆண்டவர் எடுக்குவாரு. ஸோ 20ஆம் தேதி அவருக்கு ஆப்ரேஷன் நடக்குது. சாயந்தரம் ஆகுது, ஈவினிங்கு 5:01 கிறிஸ்டினா மகள் கிட்ட இருந்து எனக்கு கால் வருது. இந்த மாதிரி அப்பாவோட ஹார்ட் நின்னு போச்சுன்னு. என்ன அவருக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். எல்லாமே இறைவன் கையில தான் இருக்கு. இப்ப அந்த கட்டத்துல அந்த இடத்துல என்ன நடக்குது? அந்த ஓட்டில போய் என்னோட ஸ்பிரிட்டை ஆண்டவர் கொண்டு போறாரு. நான் என் கூட ஏசப்பாவும் வராரு. அங்க ஒரு விஷயம் நடக்குது. சிபிஆர் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்றாங்க. கரெக்டா 5:14 5:14 அவரோட சரீரத்துல இருந்து ஆத்மா வெளியில வந்துடுது. எப்போ எனக்கு 5:01 கால் வந்ததோ நான் தியானத்துல ஸ்பிரிட்ல அங்க என்னை கொண்டு போயிட்டார் ஆண்டவர். ஓடி தியேட்டர்ல அவரோட ஆத்மா சரீரத்துல இருந்து வெளியில நிக்குது. என் கூட பக்கத்துல ஏசப்பா ஆவியானவரும் நிக்கிறாரு. அதை பாக்குறேன். அந்த தருணத்துல ஒரு நொடி தகப்பனார் ரத்தினம் அவர்கள் இயேசுவை நினைச்சாரு. அந்த இடத்துல யாருமே தனக்கு சார்ந்த சொந்த பந்தங்கள் ரத்த சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரிய ஓட்டி தியேட்டர்ல யாருமே அலோ பண்ண மாட்டாங்க. தனக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராவது வருவா மாட்டாங்களான்னு காத்துட்டு இருக்கிறக்குள்ளோ இந்த 15 நாள் அவருக்கு உண்டான ஜெபம் பண்றக்குள்ளோ அதிகமான ஒரு க்ளோஸான ஒரு பாண்டிங்ல அவருக்குள்ள ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்ட அப்பா கிட்ட, ரத்தினம் அவர்கள் கிட்ட. அவர் இந்த 15 நாள் அதிகமாக நினைச்சது ரெவரண்ட் டாக்டரை தான். இதான் சத்தியம். அங்க போய் நிக்கிறக்குள்ளோ என்னை பார்த்த உடனே அவரோட ஸ்பிரிட், அவரோட ஆத்மா அவ்வளோ மகிழ்ச்சியா சந்தோஷமாக அவருக்கு ஹாப்பியா ஆயிடுச்சு. அந்த 5:14 அந்த தருணத்துல அவரோட பாடியில இருந்து சரீரத்துல இருந்து ஆத்மா வெளியில வந்துடுச்சு. அவர் என்னை கூப்பிட்ட ஒரு பேர் என்னன்னா, கேளாண்டி நீங்க வந்துட்டீங்களான்னு கேட்டாரு. அந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா அவர் மாம்சத்துல 3 வருஷமா பல முறை அவர் NJPH மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறாரு. அப்புறம் பிள்ளைகளோட இங்க ஜெபம் பண்ண டெலிவரன்ஸ் ஜெபத்துக்கு வந்திருக்கிறாரு. 2-3 காரியத்துல அவரே சாட்சியும் பேசி இருக்கிறாரு. யோசிச்சு பார்த்த ஒரு நொடி, நம்ம ரீசெண்டா தம்பி ஸ்டீவன் தம்பியும் முத்து 2 பேரும் போய் அவரோட இறுதி ஃபியூனரலுக்கு ஆனர் பண்ண அனுப்பி இருந்து. ஸோ கிட்ட இங்கேருந்து கிறிஸ்டினா ராபர்ட் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு 2 மணி நேரம் இல்லையாப்பா, 2 hours. அங்கிருந்து அந்த வீட்டுக்கு போறதுக்கு 1.5 மணி நேரம். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த கால் வச்சுன்னு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்புறம் NJPH மினிஸ்ட்ரியில அவர் உட்கார்ந்து இருப்பாரு. ஏதோ ஒரு விசுவாசம் அந்த அளவுக்கு அவரோட லைஃப்ல அந்த கடைசி காலகட்டத்துல NJPH மினிஸ்ட்ரி மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை, விசுவாசம். அதுல முக்கியமா அவர் என்னதான் பாக்குறாரு, என் மூலமா ஏதாவது ஒரு வழிகள் திறக்காதான்றது அவருக்குள்ள அவ்வளோ ஆழமா பதிஞ்சிடுச்சு. ஏன்னா அவர் லைஃப்ல எல்லாம் இருந்தும் ஒரு பயத்தோட தானே வாழ்ந்தார். எல்லாம் இருந்தும் சுத்தி எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனாலும் உயிர் பயம். எது ஒரு விஷயமும் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி கொடுக்கறது உணவு தான். அந்த உணவுக்கே பயந்து அந்த அப்பா இருந்தாருனாக்கா எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் இது. சோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்குள்ளும் அவர் என்னை பார்த்த உடனே அந்த ஓடி தியேட்டர்ல ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. மத்தேயு 5:10 படி, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையதே.
அப்படி இருக்கிறக்குள்ள அவரு நீதியாக என்னை சந்திச்ச டைம்ல இருந்து நீதியாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. எது நல்லது கெட்டதுன்றது தேவ ஆவியானவர் அவருக்கு கத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட டெஸ்டிமனி வீடியோ கண்டிப்பா நீங்க பார்க்கணும். செப்டம்பர் 18 2025 பேசியிருப்பாரு. ஏசப்பாவே கத்து கொடுத்திருக்கிறார் அவருக்கு எப்படி இருக்கணும், எப்படி வாழணும். வார்த்தைக்கு வார்த்தை என்னோட குடும்பத்துல பிரச்சனை இதுதான் அவர் தெரியப்படுத்தி இருப்பாரு. அதான் உண்மை. ஆனா அவர் இப்போ அந்த தருணத்துல அந்த 20 5/14 அவர் ரொம்பவே மகிழ்ச்சியா சந்தோஷப்பட்டாரு. சோ அவருக்காக ஜெபம் பண்ணி அவரை இறைவன் கையில அவரை ஒப்படைக்கிறக்குள்ளும் அந்த காட்சியை தன்னோட ஆவிக்குரிய கண்கள்ல ஆத்மால அவர் பார்த்து திருப்தியோட அவர் ஆண்டவரிடத்துல மனப்பூர்வமாக அவர் சரணடைஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இப்படிப்பட்ட ஒரு ஜீவனை கொடுத்து தேவன் தன்னோட ராஜ்யத்துக்கு கொண்டு போறார்னா அந்த தேவன் மெய்யான தேவன்ன்றது எல்லாருமே விசுவாசிக்கணும், நம்பணும். இனி இந்த பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கர்த்தரே பொறுப்பெடுத்து கொள்வாருன்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்டினா ராபர்ட்டோட அப்பா ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அவங்களுடைய விருப்பத்தையும் பிள்ளைகளுக்கு நான் தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு. எல்லோருமே, எல்லா பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ள வேண்டும் என்றது அவங்களோட விருப்பமாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நித்திய ஜீவன் மினிஸ்ட்ரினா என்னன்னு தெரியும், இப்போ பரலோகனா என்னன்னு தெரியும், ரெவரண்ட் டாக்டர் யாருன்றதும் நல்லா தெரியும். அதான் அவர் சொன்ன விஷயம் என்னை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டது. கேல் ஆண்டி, அவருக்கு வயசு 75, அவரு என்ன கேல் ஆண்டின்னு தான் கூப்பிடுறாரு. அது என்னதான் கூப்பிடுறாரு? நான் நினைச்சேன் அவர் மேபி ரெவரண்ட் டாக்டர் சொல்லலாம், இல்ல சிஸ்டர்ன்னு சொல்லலாம். ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை எல்லாருமே சிஸ்டர் தான். குட்டீஸ் இவங்க கூட பாய்ஸுங்க கூட இது சாட்சி சொல்றதுக்குள்ள கூட சிஸ்டர் சிஸ்டர் தான். சிஸ்டர் அப்பா நானு அப்படி இருக்கக்குள்ள அவர் ஒவ்வொருத்தரும் பாக்குறக்குள்ளும் கேலாண்டிக்கு சொல்லிடுங்க, கேலாண்டிக்கு சொல்லுங்க, கேலாண்டி ஜெபம் பண்ணிட்டுருக்காங்க. அப்ப அந்த வார்த்தைக்கு வார்த்தை அவர் மனசுல பதிஞ்சு இருக்கிறதுனால அந்த 15 நாள் ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால அந்த தருணத்துல என்னால மட்டும்தான் என்ட்ரி ஆக முடிஞ்சது அந்த ஓடி தியேட்டர்ல. நானும் ஆவியானவர் இருக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி பெட்ரூம் வரைக்கும் கூட ஆண்டவர் கூட்டிட்டு போவார். 2 ராஜாக்கள் 6:12 படி அந்த வசனம் தான் நிறைவேறுது. இது வசனங்க நம்ம படிக்கிறது இல்லை, அது பிராக்டிக்கலா வாழ்க்கையில நடக்கணும். அதுதான் நம்பணும். ஒரு தீர்க்கதரிசி பெட்ரூம் கிட்ட போய் எல்லா விஷயங்கள் பாக்குற கூடிய வல்லமை தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் கொடுத்தாரு எனக்கும். 2 ராஜாக்கள் 6:12 போனேன், தியேட்டருக்கு போனேன். அங்க படுத்து இருக்கிறது அந்த ஸ்பிரிட் வெளியில அவரை ஆண்டவர் கிட்ட ஒப்படைச்சு அவரு இப்ப நல்லா மாதிரி ஒரு பெயின்ஃபுல் இல்லாம நல்ல ஹாப்பியா யங்கா நல்லா இருக்கிறாரு. அவரு ஒப்படைச்ச கையோடும் அடுத்தது 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க. அப்பாவும் ஏசப்பா 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல அனாதையா நான் நிக்கிறேன். எனக்கு அடுத்த விஷயம் இன்னும் நான் பாடிக்குள்ள நான் வரல. இந்த இடத்துல பாரமா இருக்கு. அந்த தருணத்துல நான் பார்த்த காட்சி, அவர் அப்படியே படுத்து இருக்கிறாரு. இங்க இந்த இடத்துல பேட்டரி வச்சிருக்கிறாங்க. அவருக்கு அன்னைக்கு ஆன்ஜியோ நடக்குது. எல்லாம் ரத்தமா இருக்கு. கீழியோ ரத்தம், ஹார்ட் வெளியில ரத்தம், ரத்த காயத்தோட படுத்துட்டு இருக்கிறக்குள்ளோ நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஜீவ பலியானார் அவர். அந்த காட்சி பாக்குறக்குள்ளோ ரொம்பவே பாரமா இருந்தது. அன்னைக்கு 5:23 மறுபடியும் இன்னொரு கால் வருது, அட்டென்ட் பண்றேன். நான் தப்பா சொல்லிட்டு சிபிஆர் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்கன்னு.
நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் கிறிஸ்டினாக்கு, எனக்கு நெஞ்சு கனமா இருக்குமா, பாரமா இருக்குமா, நான் அப்புறம் பேசுறேன்னு ஏதோ சொல்றேன். அதுதான் நான் சொன்னேன், எனக்கு நெஞ்சு வலிக்குது, நான் பாரமா இருக்கு, என்னால பேச முடியல, வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் அங்கிருந்து இப்பதான் வந்து இருக்கிறேன். அவரு வந்து ஏசப்பாக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து 6/6க்கு அபிஷியலா பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிய வருது, ஹீஸ் நோ மோர். சோ இதுதான் நடந்த விஷயம். இப்போ அப்பா அம்மா என்ன ஆசைப்படுறாங்கன்னா, எல்லாரும் கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும், எல்லோரும் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும் என்பதே அவங்களோட ஆசையா இருக்கு. இதெல்லாம் பிள்ளைகள் வந்து கண்டிப்பா எல்லாருமே நிறைவேற்றணும்ன்றதான் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன், எல்லார்கிட்டையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமா வந்து இளைய மகன் வின்சென்ட் தம்பி, உங்களோட திருமண காரியமும் கர்த்தருக்குள்ளதான் நடக்கணும்னு அப்பா ஆசைப்படுறாருப்பா. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆசையை நிறைவேற்று. ஏன்னா இப்போ 2 பேரும் இல்லை, நம்ம என்னதான் பண்ணாலே போன உயிர் கொண்டு வர முடியாது. ஆனா அவங்க உயிரோட இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆசையை நீங்க நிறைவேற்ற முடியும், அது நீங்க பண்ணணும். அதே நேரத்துல வந்து இந்த காட்சி, இந்த விஷயம் எல்லாம் பாக்குறதுக்குள்ளும் அவ்வளவு கனமாக இருந்தது. ஆனாலும் இதெல்லாம் நம்ம கடந்து போய்தான் ஆகணும். கடைசியா அவர் சொன்ன வார்த்தை, பிள்ளைகள் எந்த சண்டைகள் போடாதபடி சமாதானத்தோடு வாழணும்னு அவர் விருப்பப்படுறாரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் சொன்னது போலவே மத்தேயு 5:9 படி அவர் சமாதானத்தை இப்ப விரும்புறாரு. யாருமே சண்டை சச்சரவு பண்ணக்கூடாதுன்னு தெரியப்படுத்துறாரு. சமாதானத்தோடும் அவரு நியாயமா தன்னோட உழைப்பின் வேர்வையினாலதான் எல்லாமே சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன்னு தெரியப்படுத்தினாரு. அவரோட குரோசரி ஷாப், மளிகை சாமான கடை ஆகட்டும், அவர் வாழ்ந்த வீடு நிலங்கள் ஆகட்டும், அத்தனையும் அவருக்கு தான் சொந்தம். நியாயமா அவருக்கு கொடுக்க வேண்டிய அவரோட சார்பில் வாங்கின கடன்கள் ஆஸ் அ எல்டர் டாட்டரா அது நீங்க கொடுக்க ஆரம்பிங்க. அப்பா சம்பாதிச்சதுல தான் கொடுக்கணும் அப்பா ஆசைப்படுறாரு. யார்கிட்டயும் நீங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. மீதி உள்ளது பிள்ளைகள் சமாதானத்தோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தெரியப்படுத்தினாரு. மேற்கொண்டு ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துவாரு அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அவரு பேரை சம்பாதிச்சிருக்கிறாரு. சமுதாயத்துல நல்ல பேரோட தான் அவர் வாழ்ந்து போயிருக்கிறாரு. மனசுக்குள்ள அவ்வளோ கவலையோடு வேதனையோடு அவர் கண்ணீர் விடுறக்குள்ளும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் இறைவனோட கணக்குல இருக்கு. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் பரலோகத்துல பதிவிடப்பட்டு இருக்கு. ஒரு நாளும் ஏசப்பா அவரை கைவிட மாட்டாரு. அவர் சொன்ன வாக்கின்படி நித்திய ஜீவன் அழைப்பேன் என்று வாக்குத்தத்தை கொடுத்தது போலவே அதை நிறைவேற்றிட்டாரு. அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அது என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பார்த்து நீங்க கண்ணுக்கு போட்டு சில நகைகளும் வச்சிருக்கிறாருன்னு சொன்னாரு. அதெல்லாம் நீங்க அதை பகிர்ந்து ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும். சண்டைகள் வரக்கூடாதுன்னு தெரியப்படுத்தினாரு. எல்லாரும் கர்த்தருக்குள்ள இருக்கும். கர்த்தருக்குள்ள இருந்து அதை அனுபவிச்சாதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா அந்த பணம் அது என்னோட வாயில சொல்ல வேண்டாம். சோ அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஒரு கட்டத்துல அக்டோபர் 13 போன வருஷம் 2025 சபை உடைஞ்சு போச்சு. இனி சபை இல்லைன்னு இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த தகப்பனாரோட உள்ளம் உடைஞ்சிச்சு. ஐயோ, நான் கேள் ஆண்டியை பார்க்க முடியாதா, இனி அங்க போக முடியாதான்னு தான் அவர் கவலைப்பட்டார். கேள் ஆண்டின்னு ஆக்சுவலி கிறிஸ்டினா ஆகட்டும், அவங்க சிஸ்டர்ஸ் ஆகட்டும், பிரதர் ஆகட்டும், பசங்க ஆகட்டும், யாருமே என்கிட்ட எங்க அப்பா இப்படித்தான் உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் வாயாலையும் நான் கேட்கல. மாம்சத்துல இருக்கிறக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறக்குள்ள
அவரோட ஆத்மா ஸ்பிரிட் வந்து அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல வெளியில வந்த பிறகு என்ன அவரு வந்துட்டீங்களா கேள் ஆண்டின்னு சொல்றதுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். இது என்னத்தானா சொல்றாரு. நான் நேத்து கூட அவங்க சிஸ்டர்கிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணேன். என்னை எப்படிமா கூப்பிடுறாரு, கேள் ஆண்டியா கேள் ஆண்டியா. ஆமா சிஸ்டர், உங்களை அப்படித்தான் கூப்பிடுவாரு. நீங்க அனுப்புன ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்டும் அவர் வந்து கேட்டுட்டு இருப்பார். சோ அந்த வார்த்தைகள் அத்தனையும் அவருக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே அவரோட உள்ளத்துல பதிஞ்சிடுச்சு. இனி அவர் வந்து தேவ ராஜ்யத்துல தேவ சமூகத்துல இந்த நாள்ல அவர் வந்து பிரவேசித்திருக்கிறாரு. அவரோட நினைவு அந்த காரியத்தை குறித்து நம்ம இந்த நாள்ல ஜெபம் பண்ண போறோம். அவருக்காக நம்ம ஹானர் பண்ணி அவரை ஜெபம் பண்ணி அவரோட ஆத்மா சாந்திக்கு உண்டான ஜெபமும் நம்ம இந்த நாள்ல பண்ண போறோம். இனி அவருக்கு வந்திருக்கிற என்ன ஒரு பிளெஸிங்னாக்கா, தொடர்ந்து அவரு எட்டர்னல் லைஃப் போனதுனால லைஃப் வாழ்நாள் முழுக்கும் என் பேச்சுல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் அவரு கலந்துக்குவார். ஹல்லேலூயா. அவர் உடைஞ்சு போயிடுச்சே, இனி என்னால வர முடியாது, என்னால அந்த ஒரு இடம் தான் இருந்தது, ஏதோ அதுவும் போயிடுச்சான்னு நினைச்ச அவருக்கு தில்லு உலகத்தின் முடிவு பருந்தல கோடிக்கணக்கான வருஷங்கள் அவர் இந்த என்ஜேபிஎச்ல நடக்கிற ஒவ்வொரு விசேஷத்திலும் மினிஸ்ட்ரியிலும் மெசேஜிலும் அவர் கலந்துக்குவார். இங்க நடக்கிறது என்ன நடக்குதோ அதே தான் தேவ சமூகம் மேல பார்த்துட்டு இருக்கும். ராஜா பிதா உட்கார்ந்துட்டு இருப்பாரு, மூப்பர்கள் சுத்தி உட்கார்ந்து இருப்பாங்க, தேவ தூதர்கள் இருப்பாங்க, சேராபீன்கள் 6 செட்டைகள் உள்ள சேராபீன்கள் 2 செட்டைகளால முகத்தை மூடி, 2 செட்டைகளால கால்களை மூடி, 2 செட்டைகளால பறந்து கர்த்தர் பரிசுத்தர் கர்த்தர் பரிசுத்தர் கர்த்தர் பரிசுத்தர். அதே வார்த்தை இந்த நாள்ல அவரு அங்க சொல்லிட்டு இருக்குவார். என்ஜேபிஎச் மினிஸ்ட்ரி 3 காரியங்கள் பேசும். கர்த்தர் பரிசுத்தர் கர்த்தர் பரிசுத்தர் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவரு ஏசப்பாவோட 2வது வருகை வரக்குள்ளும் ஏசப்பா வந்து அவரோட ஆத்மாவை கொண்டு வருவாரு. சரீரத்துல நல்ல அடக்கம் பண்ணி இருக்கிறோம், அந்த சரீரத்துல இணையும்படியாக செய்து உயிரோட எழுப்புவார். ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல 14-18 படியே நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ he is safe in the hands of God மா. சோ இது பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? praise God. இந்த நாள்ல விசேஷமான இந்த பிரார்த்தனையில கலந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, மரித்த தகப்பனாகிய ரத்தினம் பாக்கியநாதர் அவரோட குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. அவருக்கு நீங்க மோட்ச வாசல் திறந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. நித்திய ஜீவனுக்கு நீங்க அழைத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அவருக்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல் நீர் தந்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆண்டவரே, அவரோட பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே, ஆசீர்வதிக்கணும் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ்.